என்னோடு சமகாலத்தில் பணியாற்றியவர். தமிழ் திரையுலகத்தில் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்து தனி கொடி நாட்டியவர் என் இனிய நண்பர், எழுத்தாளர், இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்களார். அவர் மாரடைப்பால் மறைந்து விட்டார் என்ற துக்க செய்தி என் காதுக்கு எட்டியது. கவலை என்னுடைய மனதை போட்டு வாட்டோ வாட்டு என்று வாட்டியது. காரணம், சமீபத்தில் தான் அவருடைய 50 ஆண்டு காலம் அவர் திரையுலகத்தில் பணியாற்றியவர் ஒரு பொன் விழாவை காண்கிறார் என்று அவருக்கு ஒரு விழா எடுத்தார்கள். அந்த விழாவிலே அவரை பாராட்டுவதற்கு எண்ணற்ற பேர் வந்திருந்தார்கள். நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் வந்திருந்தார். நம்முடைய ஆந்திர மாநிலத்தினுடைய நட்சத்திரமாக, கொடிகட்டி பறக்கும் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அண்ணன் மோகன் பாபு அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த விழாவிற்கு நான் வர வேண்டும் என்று என்னை பாக்யராஜ் விரும்பி அழைத்தார். நான் சாதாரணமாக இப்போ எந்த விழாவுக்கும் போகிறதில்ல, தவிர்த்திருக்கேன். ஆனால் என்ன நினச்சேனோ தெரியல. அவர் ராஜேந்தர், நீங்கள் நானும் சேர்ந்து ஒரே சமகாலத்தில் இருந்தோம். என் காலத்திலே நீங்கள் திரையுலகத்தில் நம்ம 2 பேருமே நம்மளெல்லாம் போட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எனக்கு நல்ல நண்பர். நீங்கள் நானும் சேர்ந்து எந்த படத்துலையுமே பணியாற்றலை. அதனால் நீங்கள் வரணும்னு ரொம்ப நாத்தெடுக்க என்னை கூப்பிட்டார். அவர் அத்தனை முறை என்னை வற்புறுத்தி கூப்பிட்டது என்னோட மனசை ரொம்ப வாட்டினுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த விழாவில் போய், சமீபத்தில் தான் அந்த விழா நடந்தது. அந்த விழாவில் போய் மனசு விட்டு அவரை பாராட்டிட்டு வந்தேன். எனக்கு அதில் என்னன்னா, இவ்வளவு சமீபமாக அவர் மறைந்து போயிடுவார்னு நான் கனவு கூட நினச்சி பார்க்கல. ஆனால் ஒரு சின்ன அவர் மறைந்து விட்டார் என்பது துக்கம் தாங்கலை, நெஞ்ச வாட்டுது. ஆனால் ஒரு சின்ன ஆத்ம திருப்தி என்னன்னா, ஒரு மனிதன் மறைந்து விட்ட பிறகு இன்னைக்கு நான் இரங்கல் செய்தி போடுறேன், எல்லாருக்கும் ஆறுதல் தெரிவிக்கிறேன். ஆனால் அவர் உயிரோடு இருந்தப்பவே, அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தப்ப அவருடைய காது குளிர, அவருடைய மனம் மகிழ, ஒரு சமகாலத்தில் என்னை விட ஒரு சீனியர், மூத்தவர், அவரை போய் நான் மனதார பாராட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது. அதோட இன்னொரு நிகழ்ச்சி என்னன்னா, நானும் அவரும் எந்த படத்துலையும் சேர்ந்து பணியாற்றலன்னு சொன்னார அப்படின்னு சொல்லக்குள்ள, என்னுடைய இனிய நண்பர் சாய் ரமணி அவர்கள், இயக்குனர், அவர் இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கார், கன்னடத்து பைங்கிலின்னு ஒரு படம். அந்த படத்துக்கு நான் பாடல் எழுதி இசையமைச்சிட்டு இருக்கேன். அந்த படத்தில் ஒரு கதாநாயகனுடைய தந்தையார் கதாபாத்திரத்திலையும் தாயார் கதாபாத்திரத்திலையும் நம்முடைய கே. பாக்யராஜ் அவர்களையும் பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களையும் நடிக்க வைக்க இருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு, டி. ராஜேந்தர் பாடலாசிரியர் எழுதி இசையமைக்கக்கூடிய இந்த படத்தில் அவர்கள் இருவரையும் இணைப்பது என்பது எனக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்று சாய் ரமணி சொன்னார். அந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து அந்த படப்பிடிப்பு நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் இவர் இப்படி ஒரு முடிவுரை எழுதி விடுவார் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு தென்னிந்திய திரைப்பட ரைட்டர்ஸ் அசோசியேஷன், எழுத்தாளர்கள் சங்கத்துடைய தேர்தலுக்காக இன்று காலையில் அவர் மனு தாக்கல் செய்வதற்காக கே. பாக்யராஜ் அவர்கள் தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்திருக்கார். ஆனால் விதி எப்படி விளையாடி இருக்கிறது பாருங்கள். யமலோகத்தில் யார் இவரை கதை திரைக்கதை எழுத, வசனம் எழுத அழைத்தார்கள் என்று தெரியவில்லை. அங்கே சென்று போய் இவர் மனு தாக்கல் செய்து விட்டாரே. இங்கே எழுத்தாளர் சங்கத்தில் நிற்பதற்கு மனு தாக்கல் செய்வார் என்று நினைத்தால் அங்கே போய் மனு தாக்கல் செய்து விட்டார் என்பதை எண்ணிய போது மனது தாங்கவில்லை. எல்லாத்துக்கும் மேல 16 வயதிலே படம், மறைந்துவிட்ட இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய முத்திரை படைத்த படைப்பு. அந்த படைப்புலே அவரோடு தூணோடு தூணாக நின்று, தோளோடு தோளாக நின்று, அவரோடு ஒத்துழைத்து, அவரிடத்தில் ஒருங்கிணைந்து பணியாற்றிய ஒரு அற்புதமான ஒரு துணை இயக்குனராக, இணை இயக்குனராக இருந்த பாக்யராஜ் அவர்கள், அவருக்கு இணையாக அத்தனை படங்களில் பணியாற்றியவர். கிடைக்க போகிற வயல் என்றும், புதிய வார்ப்புகள் என்றும், சிகப்பு ரோஜாக்கள் என்றும் அத்தனை படங்களில் அவரோடு உடனிருந்து பணியாற்றியவர். அவர் அந்த இயக்குனர் இமயம் சாய்ந்து மறைந்து
அது 10ஆம் தேதி என்று நினைக்கிறேன். 16 நாட்கள் 16 வயதிலே அவரோடு நட்பை ஏற்படுத்திக் கொண்டு பணியாற்றியவர். அவர் பிரிந்து விட்டார், அவரோடு பணியாற்றினேன். அவர் பிரிந்து 16வது நாளிலேயே நானும் பிரிந்து விடுவேன் என்று. இன்னைக்கு 27. இந்த மண்ணை விட்டு பாக்யராஜ் போறாருன்னா 16 வயதினிலே அந்த படத்துல அதுல இருக்கக்கூடிய எண் 16. தன்னுடைய குருநாதர் மறைந்து நாட்கள் எண்ணி 16. அதில் என்னை விட்டு சென்று விட்டாயே என்று போய்விட்டாரே, தாங்கவில்லை. சுவரில்லாத சித்திரங்கள். அவர் எடுத்த படம் சுவரில்லாத சித்திரங்கள். இன்றைக்கு சுவர் இல்லாவிட்டால் சித்திரம் இருக்காது. நீ இல்லாவிட்டால் தமிழ் உலகத்தில் எங்கே சித்திரங்கள் இருக்கும்? நீ எடுத்த படம் ஒருகை ஓசை. ஏன் இவ்வளவு திடீரென்று நினைத்து விட்டாய்? நின்று விட்டது உன் குரல் ஓசை. நீ எடுத்த படம் மௌன கீதங்கள். எங்களை பாட வைத்து விட்டு சென்று விட்டாயே, ஏன் சோக கீதங்கள்? நீ எடுத்த படம் தூரல் நின்று போச்சு. எதற்காக இன்றைக்கு உன்னுடைய மூச்சு நின்று போச்சு? நீ எடுத்த படம் முந்தானை முடிச்சு. ஏன் நிறுத்தி கொண்டாய் நீ விடுகின்ற மூச்சு? எங்கே நின்றது உன் பேச்சு? தாங்கவில்லையே, துக்கம் தாழவில்லையே, எங்கே போய் சொல்வது? அதனால் நீ மறைந்து விட்டாய் என்ற செய்தி கேட்டவுடன் அது ஈட்டி போல் அது என் இதயத்தை தாக்கியது. அதனால் என்னுடைய துக்கத்தை எங்கே போய் சொல்வது? உம்மை இழந்து வாடக்கூடிய உன்னுடைய இல்லத்தாருக்கும் இந்த திரையுலகத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கலை உலகத்து ரசிக பெருமக்களுக்கு, தென்னிந்திய திரையுலகத்துக்கே, என் இந்திய திரையுலகத்துக்கே நீ பெரிய திரைக்கதை ஆசிரியர். உன் இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். உம்மை இழந்து வாடக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திரு பாக்யராஜ் என்னுடைய நெருங்கிய நண்பர். கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து அவர் எனக்கு பழக்கம். அந்த படத்தில் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தபோது கமலா தியேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு என்னை பார்த்து, சார் நான் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர், ராஜ்கண்ணா ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், நாங்கள் ட்ராப் பண்ணுறீங்களான்னு இந்த ஸ்கூட்டரில் அவரை கொண்டு விட்டதுலேருந்து அப்போ பேசிட்டு வந்தேன். நான் இதில் ஒரு சீன் பண்ணேன் பார்த்தீங்களா சார் அப்படின்னு. பார்த்தேன் சார், நல்ல காமெடியாக இருந்தது அப்படின்னு. அன்றையிலிருந்து ஆரம்பித்த பழக்கம். அவருடைய மனைவிக்கு அப்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கும்போது அந்த பிளட்டு கொடுக்கறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போலேருந்து பல விஷயங்கள் நான் அவரோட சேர்ந்து பணியாற்றியது இல்லையே தவிர, ஒரு நல்ல நண்பர், நல்ல நகைச்சுவை உணர்வு மிக்கவர். ஒரு நான் ஹீரோ இல்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்லி மிகப்பெரிய ஹீரோ அந்தஸ்துக்கு உயர்ந்தவர். ரஜினி கமல்லாம் பீக்கில் இருக்கும்போது அந்த டயத்தில் ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணி இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டருங்கிற பெயர் பெற்றவர். அமிதாப் பச்சன் அவர்களை வைத்து படம் இயக்கியவர். நிறைய படங்கள், 100 Days, சில்வர் ஜூப்ளி படம் அண்ட் எல்லாவற்றையும் மேலே அந்த கொங்கு மண்ணுக்கே உண்டான மரியாதை மிக்கவர். ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டி. சாதாரணமாக பேசினாலே ஒரு 10 குட்டி கதைகளை சொல்லிடுவார். அந்த அளவுக்கு பாக்யாங்கிற பத்திரிகையை நடத்தி ஆசிரியராக இருந்து அதில் பல கேள்வி பதில்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும். பல கொட்டேஷன்ஸு, அந்த குட்டி கதைகளையே எடுத்து பல பேர் பல படங்களில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து பல நலிந்த இளம் கலைஞர்களுக்கு உண்டான நியாயத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு நல்ல மனிதர், நல்ல நண்பர். எல்லாருக்குமே ஒரு சின்ன விஷயம், சின்ன ஃபங்க்ஷன்னா கூட அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனோடு போவார். ஆனால் பேசும்போது அப்படி கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசி அந்த ஆடியன்ஸை, அது அன்னைக்கு அவருடைய ஸ்பீச் தான் ஒரு சிறந்த ஸ்பீச்சாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். என்னுடைய பல நாடகங்கள் பார்த்திருக்கிறார். அவருடைய மனைவி பூர்ணிமா பாக்யராஜ் எனக்கு பயணங்கள் முடிவதிலிருந்தே பழக்கம். நம்ம 1000 பேசினாலும் அந்த இழப்புங்கிறது அந்த குடும்பத்துக்கு அப்புறம் தான் பாக்கி எல்லாருக்குமே. ஒரு வாக்கிங் போனவர் வந்தார், உட்காந்து பேப்பர் படிக்க போகும்போது டப்புன்னு இறந்து போயிட்டாருன்னா அந்த ஷாக்லேருந்து அந்த ஃபேமிலி மீண்டு வரத்துக்கே ரொம்ப
நாளாகும். சாந்தனுக்கும், சாந்தனுடைய சிஸ்டருக்கு, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரையுலகத்துக்கு இது ஒரு பெரிய இழப்பு. ஏனென்றால் மிக திறமையானவர்கள், ரொம்ப சீனியர்ஸ்லாம் ஒருத்தராக இறந்து கொண்டிருப்பது ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் அவர் இசையமைக்கணும்னு டிசைட் பண்ணார். நான் மியூசிக் டைரக்டர் என்ன அப்படின்னு யோசிச்சார். அவ்வளோதான், மியூசிக் கற்றுக்கிட்டாரு. ஒரு 7-8 படத்துக்கு மேலே மியூசிக் போட்டு அது ஹிட்டும் ஆச்சு, எல்லா சாங்ஸும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது கற்றுக்கணும் அப்படிங்கிற இது. நிறைய விஷயம் படிப்பார், நிறைய விஷயங்கள் படிப்பார். யார் பேசினாலும் ஃபுல்லாக கேட்டுப்பார். அந்த மாதிரி ஒரு இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். அதே சமயம் அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்யராஜ் என்ற நடிகன் இந்த உலகத்தில் மீடியாங்கிற வரைக்கும், இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். அதில் வாழ்ந்துட்டு தான் இருப்பார். ஆனால் இந்த அந்த ஃபிசிக்கல் பாடிங்கிறது இல்லாத போகிறத அந்த இழப்பை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோதிடத்தை ஆண்டவன் பூர்ணிமா பாக்யராஜ் மற்றும் குடும்பத்தார் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்னுடைய அருமை நண்பர் பாக்யராஜுடைய ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்திக்கின்றேன்.